வணக்கம். சைரச யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஆரணி தொகுதி. இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் ஆரணி நகராட்சி, கண்ணமங்கலம் பேரூராட்சி, செய்யூர் வட்டத்தின் சில பகுதிகள், ஆரணி வட்டத்தில் உள்ள ஊராட்சிகள் மேல்மட்டை, மேல்நகரம்பேடு, விண்ணமங்கலம், திருமணி, நாவல்பாக்கம், முழுகப்பட்டு போன்ற கிராமங்கள் இதனை உள்ளடக்கிய பகுதிகளாகும். இந்த பகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் இதுவரை 7 முறை அதிமுக வென்றுள்ளது. 6 முறை திமுகவும், தேமுதிக ஒரு முறையும், காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும், சுயேட்சை ஒரு முறையும், பொதுநல கட்சி ஒரு முறையும் தங்கள் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் அதிமுகவை சார்ந்த சோவூர் ராமச்சந்திரன் அவர்கள் 1,02,961 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 46.86% வாங்கி வெற்றி பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து திமுகவை சார்ந்த அன்பழகன் 99,833 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 45.43% வாக்குகளை வாங்கி தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பிரகலதா 10,491 வாக்குகளை வாங்கியுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த மணிகண்டன் 2,213 வாக்குகளை வாங்கியுள்ளார். தேமுதிகவை சார்ந்த பாஸ்கரன் என்பவர் 1,861 வாக்குகளை வாங்கியுள்ளார். இந்த தொகுதியில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,690. திமுக சார்ந்த அன்பழகனை ராமச்சந்திரன் 3,128 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். சோவூர் ராமச்சந்திரன் கடந்த 2016 தேர்தலிலும் வெற்றி பெற்று தற்பொழுதும் இவரே வெற்றி பெற்று இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தொகுதியில் வன்னியர்கள் 28%, முதலியார் 24%, ஆதி திராவிடர்கள் 18% தங்களுடைய வாக்கு வங்கியாக, அதாவது இந்த தேர்தலில் யார் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளனர். இந்த தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,64,335. அதில் ஆண்கள் 1,29,495, பெண்கள் 1,34,840. கடந்த 2021 தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 2,19,732. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,690. தற்பொழுது 2026 தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் உள்ள கட்சி அதிமுக 26% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இரண்டாவதாக திமுக 25% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகம் 20% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. மூன்றாவதாக மற்ற கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு 15%. நாம் தமிழர் கட்சிக்கு 14% ஆதரவை மக்கள் கொடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த தொகுதி விவரங்களை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.